இல்லடி, அது நான் உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. அதுவும் கழுத்துல தான் கிடக்கணும். மாமா வீட்ல எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கா, இதெல்லாம் சுத்தமா பத்தாது. இன்னமும் நகை வாங்கணும். சரி, பணத்துக்கு நீ என்ன பண்ணுவ? மாமா கொடுத்த காசையும் நீ அங்கே வைக்க சொல்லிட்ட. வச்சிருந்த காசை அம்மா வீடு திருப்பினப்போ அதுக்கும் நீ சரின்னு சொல்லிட்ட. இப்போ நீ பணத்துக்கு என்னதான் பண்ணுவ? காசு கையில இருந்தா மட்டும் அப்படியே நெக்லஸ் ஒட்டியானு போட்டுருவாங்களா இவங்க? பீரோக்குள்ள தானே வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு நாளும் என் அப்பா செய்ய மாட்டாரு. உன் அம்மா அவரை செய்ய விடாது. சரிக்கா, அப்போ மிச்ச சுச்ச பணத்துக்குலாம் நீ என்ன செய்வ? சீட்டு காசு கொஞ்சம் இருக்கு. பேங்க்ல உன் பேர்ல கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கேன். இப்போதைக்கு எடுத்து நகையை வாங்கிக்குவோம். கல்யாணம் முடிஞ்சு அதை வித்துட்டு திரும்ப உன் அக்கௌண்ட்லயே பணத்தை போட்டுடுறேன். ஆமா, இப்போ என் அக்கவுண்ட்ல பணம் போடுறதா ரொம்ப முக்கியமா? உன் கல்யாண செலவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கா. உட்காந்து எதையோ பேசிட்டு இருக்க. நாளைக்கு சபையில இப்படி வெறுங்கழுத்தோட நிப்பியா? மாமா உன்னை அப்படி விட்டுறாததான், அது வேற கதை. ஆனா நம்ம சைடு கௌரவமா இருக்கணும்லக்கா. நம்ம வீட்ல இருக்கிற ஆளுங்களுக்குலாம் கௌரவம்னா என்னன்னே தெரியாது. ஏய், மாமா எனக்காக எல்லாமே செய்யும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மீனா. ஆனா அத்தை நம்மள எப்போ கேவலப்படுத்துச்சோ, ஒத்த ரூபாய் வாங்காம நம்ம கௌரவமா நடந்துக்கணும்டி. இதெல்லாம் பண்ணாலும் அப்பவும் அதுல ஒரு குறைய புடிச்சிட்டு வந்து இந்த சாமி துறையும் சின்ன பொண்ணும் வந்து நிப்பாங்க. யாரு கௌரவமா எனக்கு முக்கியம் இல்ல. இந்த கல்யாணத்துல என் மாமா கௌரவமா இருக்கணும். மனசுக்குள்ள அவ்வளோ வேதனைய வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிறதெல்லாம் கஷ்டம்டி. மாமா பாவம் இல்ல. சரி, அது விடுக்கா. நீ அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் மாமாவே நிம்மதியா இருப்பாரு. ஏன்னா மாமாவை நீ பாத்துப்ப. ஆனா உன்னை விட்டுதான் நான் தான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. எனக்கு ஒரே பயமா இருக்குக்கா. ஏய், நான் என்ன கல்யாணம் பண்ணி வேற நாட்டுக்கா போறேன்? இந்தா இங்கனுக்குள்ள இருக்கிற கோபிக்கு